பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் chapter 7 verse 29. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. With your blessing let the house of your servant be blessed forever. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கூடவே இருக்கும். மனுஷங்க சில சமயம் அவங்களே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேடி போய் அவங்களாவே ஏதோ ஒரு காரியங்களை செய்யறாங்க. ஆனா கடைசியில் அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கவில்லை. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரிடத்திலிருந்து பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் கடைசி வரைக்கும் உங்களோட கூட இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக மாற்றி தருவார். அப்போ நீங்க கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்து இருங்க. மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்காம, உங்களுடைய திறமையின் மேல எதிர்பார்க்காம கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்து இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை இன்னும் பெருக பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே ஏசப்பா, நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்கின்ற பொழுது தகப்பனே ஏசப்பா கடைசி வரைக்கும் தகப்பனே ஏசப்பா அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய வருகை வரைக்கும் தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க சாட்சியோடு வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்காக வாழ்றீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ணுவார். God bless you. Have a blessed day.